ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உடல் பருமனாக இருக்கவங்க எப்படி உடல் பருமனை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். உடல் பருமன் எதுக்காக நமக்கு தோன்றுது அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல உருவாகும். அந்த கொழுப்புகள்னால என்னாகும் அப்படின்னா, நம்ம கைப்பகுதி, கால் பகுதி, சதைப்பகுதி எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா சதை நிறையா ஊழச்சத்தைன்னு சொல்லுவாங்க, அது உருவாகிடும். அதுக்கு காரணம் கொழுப்பு தான். இப்போ நம்ம தேவையில்லாத சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இதனால தான் நமக்கு இந்த உடல் பருமன் ஏற்படுது. சாப்பாட்டுனால கிடையவே கிடையாது. சில பேர் நான் சாப்பாட்டை குறைச்சிக்கிறேன், நான் ஃபேட்டாக இருக்கேன், சாப்பாட்டை குறைக்கிறேன் அப்படின்னா ரீசன் சொல்லவே முடியாது. ஏன்னா சாப்பாட்டுக்கும் நம்ம உடல் பருமனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சாப்பாடுனால நம்ம உடல் பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் எப்போவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஐட்டத்தை குறைச்சிக்கலாம். அதே சமயம் நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது இப்போ நம்ம பர்கர் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், KFC போகிறோம், அப்புறம் இந்த லேஸ், இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த ப்ரிசர்வேட்டிவ் சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றோம். இதனால தான் அதாவது நொறுக்கு தீனி இருக்குது பார்த்தீங்கன்னா, நொறுக்கு தீனி சாப்பிட்டாலே கண்டிப்பாக உடல் பருமன் ஏற்படும். காரணம் கொழுப்பு சக்தி அதிகமாக வரும். ஸோ அந்த கொழுப்பை கரைச்சா மட்டுமே நம்ம ஸ்லிம்மாக தெரியும். உடல் பருமனுக்கு நீக்கி நம்ம பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாகவும் தெரியும். அதே சமயம் உடல் கொழுப்பு அந்த அசுத்த அழுக்குகள் கொழுப்புகள்லாம் நீங்கினா மட்டுமே உடலுக்கு ஆரோக்கியமும் கூட. அதாவது கெட்ட கொழுப்புகள் உடலில் இருக்க நமக்கு கேடு தான். கெட்ட கொழுப்புகள் நிறைய சேர தான் சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வரும், ப்ரெஷர், அதெல்லாம் வரதுக்கு காரணமாகவே இருக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் நீக்கணும். கெட்ட கொழுப்புகள்லாம் நம்ம உடலை விட்டு போனால் தான் நமக்கு உடல் நலமாகவே இருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகளை எப்படி கரைக்கலாம் அப்படின்னா, நம்ம வாக்கிங் போகலாம். அது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். இப்போ நான் ஒரு டிப்ஸோட அதே நீங்கள் வாக்கிங் போகிறதோட அதையும் சேர்ந்து செய்யுங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காயை அரைச்சிக்கோங்க. பெரிய நெல்லிக்காயை அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு இஞ்சியை அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியையும் நெல்லிக்காவையும் அரைச்சி சம அளவில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கால் கப்புனா இதில் கால் கப்பு, இல்லை அதில் 2 டீஸ்பூன்னா இதில் 2 டீஸ்பூன், அதாவது நெல்லிக்காய் அரைச்சி அதே மாதிரி இஞ்சி சாறு, நெல்லிக்காய் சாறு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிருங்க. ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் உடனே சாப்பிடுங்க. இதை நீங்கள் டெய்லி செஞ்சுவாங்க. அதாவது எப்போ அப்படின்னா காலையில் செய்யுங்க. காலையில் டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுவாங்க. இதை செஞ்சு வந்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் உடலில் கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சிரும். கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றிடும். அந்த பவர் நெல்லிக்காயிலையும் இஞ்சி சாறுலையும் இருக்குது. நெல்லிக்காய் சாறுலையும் இஞ்சி சாறுலையும் இருக்குது. ஸோ கெட்ட கொழுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கிரும். உடலில் கரைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியேறும். வெளியானதுக்கப்புறம் நம்ம உடல் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக ஆகிடும். அதாவது கெட்ட கொழுப்புகள் போனாலே நம்மளுக்கு ஆரோக்கியமும் வந்துடும், உடல் நலமும் நமக்கு கிடைச்சிடும். பருமனாக இருக்காது. அதாவது வயிற்றுப்பகுதியில் தான் பருமனாக தெரியும். வயிற்றுப்பகுதியில், கைகால் பகுதியில், தொடைப்பகுதியில் ரொம்ப பருமனாக இருக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குறைஞ்சி நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். நெல்லிக்காய் சாறு, இஞ்சி சாறு, இது 2 தான். இது ஈஸியாகவே கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி உங்கள் உடல் பருமனை, கெட்ட கொழுப்புகளை நீக்கி நீங்கள் அழகாக ஸ்லிம்மாக உடம்பு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.